ஏய், என்னடி சொல்ற? சரி, கட் பண்ண கூப்பிடு. சொல்லுங்க மேடம். அண்ணா, நான் தான். என்னோட அக்கா ரோகிணியை யாரோ கடத்திருக்காங்களாம். நீங்க ஸ்டேஷன்ல எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. உடனே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லுங்க. சரிங்க மேடம். நீங்க ரெடியா இருங்க, நான் வந்துட்டே இருக்கேன். நாங்க 8 மணிக்கெல்லாம் கரெக்டா வந்துருவோம். நிச்சயதார்த்தங்க எல்லாம் கரெக்டா இருக்கணும். புரிஞ்சுதா? அப்புறம் நான் யாருன்னு அம்மா 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 ஒரு நிமிஷம், திரும்ப ரோகிணி இப்பதான் ஃபோன் பண்ணா. என்னடி? அவங்க 2 பேரும் போயிட்டு இருக்கப்போ யாரோ அடையாளம் தெரியாதவங்க வந்து ரோகிணி கார்ல கடத்திட்டு போயிட்டாங்க. என்னடி சொல்ற? என்னடி என்ன சொல்ற? ஏய், யார் என்னன்னு விசாரிச்சியா? ரூபினி கிட்ட காரோட நம்பர் அடையாளம் எல்லாமே வாங்கிட்டேன். அது ஸ்டேஷனுக்கும் அனுப்பிட்டேன். போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. இத பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும். அந்த கலிவர்தான் தான். எப்ப அந்த கலிவர்தன் கோயில்ல சொன்ன மாதிரி செஞ்சுட்டானப்பா. இவளை யார் இந்த நேரத்துல போ சொன்னது? பாட்டி, இப்ப அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. நம்ம எப்படியாவது ரோகிணிய காப்பாத்தணும். ஐயோ, கொலைக்கார பாவி இப்படி என் கொலையை அறுத்துட்டானே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மா, இதுக்கு மேலே புலம்புறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அந்த கலிவர்தனை காலி பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். இல்லப்பா, என்னப்பா எதுக்கு எடுத்தாலும் வெட்டுவேன் குத்துவேன் நிக்கிற? பின்ன என்ன, இதுக்கு அப்புறமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? எப்பா, நம்ம வீட்டு பொண்ணு அங்க மாட்டி இருக்கா. அவளை பத்திரமா பாதுகாப்பா மீட்டு கொண்டு வரதுக்கு ஒரு வழியா பாருப்பா. கதிர், நம்ம எப்படியாவது போய் ரோகிணிய காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். வாங்க. ஏய், பத்திரமா. கதிர், கதிர் போன் பண்ணு கதிர். சரிமா. அம்மா, நானும் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேம்மா. ஐயோ கடவுளே, இதுக்கு தான் அவளை போவேணான்னு தலைப்பட அடிச்சுட்டேன். அவ சொல்றா இவ சொல்றா அனுப்பி வச்சுக்கலே. இப்ப என்ன ஆச்சு பாருங்க. ஏம்மா அண்ணா, என்னாச்சுன்னு சொல்லு. கதிர், அவங்களோட மோட்டிவே ரோகிணிய கடத்துறது தான். அதனாலதான் ரூபினி எங்கேயும் விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பா இது கலிவர்தனோட வேலைதான். அந்த ராஸ்கலோட வேலைதான். அவனை சும்மா விடக்கூடாது. கதிர், இப்பதான் நம்ம நிதானமா இருக்கணும். முதல்ல ரோகிணிய பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு கோவமே வரணும். சரி, சீக்கிரமா வாங்க, நம்ம போய் ரோகிணிய கூட்டிட்டு வந்துடுவோம். வாங்க. நீ வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போ. வண்டியில ஏறு. வாங்க போ. இப்படி நேராவே போங்க. கொஞ்சம் வேகமா போங்க. ஓகே மேடம். ஹலோ, சொல்லுங்க மேடம். நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மேடம். யார்கிட்ட இருந்தாவது தகவல் வந்துச்சா? இல்ல மேடம். நீங்க சொல்ற மாதிரி இதுவரைக்கும் எந்த காருமே நம்ம ஏரியாவை கிராஸ் பண்ணலையா மேடம்? இருந்தாலும் கேர்லெஸ்ஸா இருக்க வேண்டாம்னு சொல்லுங்க. சரிங்க மேடம். கண்டினியூவா வாட்ச் பண்ண சொல்லுங்க. மேடம், அவங்க டூப்ளிகேட் நம்பர் பிளேட்டை யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேடம். அப்படி? ஆமா மேடம். சரி, அப்படியே இருந்தாலும் அந்த கலர் கார், அந்த மாடல் கார் எந்த செக் போஸ்ட கிராஸ் பண்ணாலும் உடனே பிடிக்க சொல்லுங்க. சரிங்க மேடம். என்ன மீறி அவங்க எப்படி தப்பிச்சு போறாங்கன்னு நானும் பாக்குறேன். ஓகே மேடம், நான் எல்லா செக் போஸ்ட்லயும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இந்த ரைட் எடுத்து கொஞ்சம் ஸ்பீடா போங்க. ஓகே மேடம்.